பேங்கிள் 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 வாங்குறீங்களாமோ? ஏக்கா வளைவி வருது பாரு, வாங்குறியா? ஆமாடி தங்கச்சி, நானே நினச்சிக்கிட்டே இருந்தேன், கரெக்டாக கொண்டு வந்துட்டேன். அதுவும் இந்திக்காரன்னு வச்சுக்கா, கொஞ்சம் விலை குறைச்சி வாங்கலாம்ல. ஆமாக்கா ஆமாக்கா. ஏப்பா வளையல் காராலே கொண்டாந்துக்கிட்டு வையே, தலையிலே வச்சிருந்தீனா எப்படி வாங்க முடியா? கோவப்படாதீங்கோ சிஸ்டர். ஆமா எம்பிட்டு வளையல என்னங்கோமா? என்ன கேட்குறீங்க புரியலையே? ஏக்கா அவங்கிட்ட இங்கிலீஷ்ல கேட்கணும், இரு நான் கேட்குறேன். தங்கச்சி உனக்கு இங்கிலீஷ்லாம் தெரியுமாடி? ஏக்கா நான் தான் 3ஆம் வரைக்கும் படிச்சிருக்கேன்ல, மறந்துட்டியா? ஆமாடி ஆமாடி, பெரிய படிப்பு படிச்சவ அந்த காலத்திலேயே. கேளு கேளு. டேய் வாட் திஸ் பெங்கிள் ருபி ஹவு? அடேங்கப்பா, தங்கச்சி இங்கிலீஷ்ல பின்றாளே. ஓ ப்ரைஸா 200 சிஸ்டர். அடப்பாவி, இது தகர மாதிரி கிடக்குது, இந்த வழியில் 200 ரூபாயா? என்னது 200 ரூபாயா? ஏக்கா 200 ரூபா சொல்றியாக்கா? தங்கச்சி குறைச்சு பேசு. ஏக்கா எவ்வளோக்கு? ஒரு 80 ரூபாய்க்கு கேட்கவா? ஆடி 80 ரூபா கேட்குறேங்கிற, ஒரு 30 ரூபா 40 ரூபாய் கேளு, பேசி முடி. ஏக்கா இப்போ எப்படி பேசுறேன்னு மட்டும் பாருக்கா. டேய் நோ 200, ஒன்லி 40 ரூபி, ஓகே? 40 ரூபியா? நோ 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 நோ. என்ன நோ நீன்ட்டு பேசுகிறேன்? தங்கச்சி நல்லா அடிச்சு பேச. இருக்கா இந்த பேசுகிறேன் இருக்கா. நீங்கோ இவ்வளோ கேட்குறீங்கோ, 150 ஃபைனல். 150 ரூபா கொடுப்பாங்க இந்த வளையலுக்கு, 150 ரூபா. என்னது 150 ரூபா சொல்கிறானா? நோ நோ, ஒன்லி 50 ரூபி, ஓகே? பேங்கிள் மை ஹேண்ட், யுவர் ஹேண்டில் ருபி. அப்படி பேசுறீ என் தங்கச்சி, எவ்வளோ அழகா இங்கிலீஷ் பேசுது என் தங்கச்சி. இல்லை இவங்கக்கிட்ட இப்படி பேசினா வேலையாகாது போலே, நம்ம வேலையை காமிக்க வேண்டியதான். எங்கோமா இப்படி அநியாயமாக கேட்குறீங்களோமா? 50 ரூபாய்க்கு 150 ரூபானா எடுத்துக்கோங்க. அட பாவி, தமிழ் தெரிஞ்சுக்கிட்டே தெரியாமல் நடிக்கிறியா? ஏண்டா டேய் 40 ரூபா வாங்கிட்டு வளையல் கொடுத்துட்டு போடா. அதெல்லாம் வராதுமோ, 40 ரூபாய்க்கெல்லாம் வராது. தங்கச்சி இவங்கிட்ட பேசுறதுக்குலாம் வேலை இல்லை, 2 செட்டு வளையல் எடு. ஏமா எங்கம்மா இப்படி பண்ணுறீங்க? ஏமா ஓமானுக்கிட்டு சே, நம்மளையே இங்கிலீஷ் பேச வச்சுட்டானே. ஏமா ஏங்கம்மா இப்படி பண்ணுறீங்க? அநியாயம் பண்ணுறீங்கம்மா. டேய் போட, இந்தா காசை வாங்கிக்க. ஏடா தகர மாதிரி கிடக்குது, அவளேசா 200 ரூபாய் அந்த வளையல், ஏன்டா அப்படி ஏமாத்துறீங்க? ஆமாம் எங்கள் அக்கா சரியாக தான் சொல்லுது, 50 ரூபா கூட பெறாது இந்த வளைவி. இந்தா 30 ரூபா 60 ரூபா வாங்கிக்க. முதலுக்கே மோசமாயிருச்சு. ஏமோ அந்த 60 ரூபாயை நீங்களே வச்சுக்கோங்க, என் வளையல என்கிட்ட கொடுங்க. வாங்காசி எங்களுக்கு வேணாப்பா, இந்த 60 ரூபா. இல்லைங்கோமா என் வளையல தான் கேட்குறேன், கொடுங்க. டேய் போட, இல்லை என்னடா வியாபாரி கொடுத்த பொருளை திரும்பி கேட்குறேன்? ஏமோ நான் கொடுக்கவே இல்லையே. தங்கச்சி இவங்கிட்ட என்ன பேச்சு? வா போலாம். என்னடா பார்க்குற, அடுத்து நீ வளையல் விற்காம செஞ்சு போட பார்த்துக்கா. ஒழுங்கா அந்த 60 ரூபா எடுத்துக்க. அடுத்த மாதம் என் வீட்டு விசேஷம் இருக்குது, வளையல் கொண்டு வா. ஆமாடா ஒரு 10 செட்டு கொண்டு வா. போங்கம்மா வேலையை பார்த்துக்கிட்டு. ஏக்கா எப்படியா அவங்கிட்ட அடிச்சு பேசி வாங்கிட்டா. ஆமாடி தங்கச்சி, நீ இங்கிலீஷில் பேசினவாரு சூப்பராக இருந்துச்சுடி. அப்படியாக்கா? எனக்கு தான் தெரியுமில்லக்கா இங்கிலீஷ் தெரியுது. இங்கிலீஷு தப்பாக பேசிக்கிட்டு இங்கிலீஷு தெரியுதான். சரிக்கா வா போலாம் வீட்டுக்கு. ஆமாடி எனக்கு வேலை கிடக்குது. சரிங்க மக்களே, நம்ம சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நாளைக்கு இன்னொரு கதையோட வரேன்.